வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில். பிம்பச்சிறையில் சிறைப்பட்டுள்ளார் மோடி என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். இன்றைக்கு டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் மிக கடுமையான விமர்சனங்களை நம்முடைய பிரதமர் மோடி அவர்களின் மீது முன்வைத்திருக்கிறார். தன்னுடைய நிழலில் சிறைப்பட்டு கிடக்கின்ற பிரதமரை இதுவரை காங்கிரஸ் ஒருபோதும் உருவாக்கியதே இல்லை. அறிவுஜீவிகளின் அனுபவத்தை நிராகரிக்கும் பிரதமரை எங்கள் கட்சி தந்ததே இல்லை. பிரதமரின் தற்பெருமை மற்றும் திறமையின்மையால் நாடு பேரிழப்பை சந்தித்திருக்கிறது. ஊடகங்களில் வெறும் டிஆர்பியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கொள்கையை உருவாக்கி கொள்ளும், டிஆர்பிக்காக, தட் மீன்ஸ் விளம்பரத்திற்காக கொள்கையை உருவாக்கி கொள்ளும் பிரதமரை நாங்கள் நாட்டுக்கு தந்ததே இல்லை. தன்னுடைய புகழ்ச்சிக்காக நாட்டு மக்கள் வதைபடுவதை காண தயாராக இருக்கும் பிரதமரை நாங்கள் உருவாக்கியதே இல்லை என்று பேசியிருக்கிறார். இதனை தாண்டி பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய பயங்கரவாதம், இந்திய இராணுவ வீரர்கள் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களில் கொல்லப்படுவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களுடைய விமர்சனம் என்பது ஒரு விதமான வெறுப்பினுடைய அதிருப்தி, அவங்க இயலாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா தெரிவித்திருக்கிறார். இது வெறும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறதா, அல்லது இந்த இவருடைய விமர்சனம் அரசியல் விமர்சனம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களினுடைய நம்பகத்தன்மை என்ன? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம் அரங்கில் தற்போது 3 ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி திரு வேலுச்சாமி அவர்கள், அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இன்னும் சில நிமிடங்களில் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் சுமந்த் சி ராமன் அவர்களும் நம்மோடு இணையிருக்கிறார். முன்னதாகவே அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு ராமசுப்ரமணியன், நீங்களும் கூட ராகுல் காந்தியினுடைய அந்த ஸ்பீச்சை முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த விஷயங்கள் தான், அது தொடர்பான உங்களுடைய தொடக்க பார்வையை வைங்க. இன்றைக்கி திரு ராகுல் காந்தி அப்படிங்கிறவர், அவருடைய பேச்சு என்பது அவருடைய வயசுக்கு சரியானதாக எனக்கு படவில்லை. ஒரு சைல்டிஷ் என்ற வகையிலே தான் அதை குறிப்பிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது குழந்தைத்தனமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான். இரண்டாவதாக அவருடைய பேச்சு ஒன்றுத்துலேயும் பாயிண்ட் எடுத்துட்டால், சமித் பத்ரா இன்றைக்கி எங்களுடைய பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னது போல், இது இட் இஸ் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். அதாவது ரொம்ப என்னடா அது, எதை பண்ணினாலும் ஒரு விரக்தியின் விளிம்பில் என்று கொண்டு பேசுவது தான் அவர் செய்கின்றார். ஒரு இரிட்டேஷன், ஒரு எரிச்சல் இப்படியெல்லாம் இருக்கின்றது என்கின்ற வகையிலெல்லாம் சொன்னது 100க்கு 100 உண்மை. மூன்றாவதாக அவர் சொன்ன விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது என்னென்னா, ஹி ஹஸ் பிகம் டோட்டலி irrelevant in the party itself. அவர் அந்த பார்ட்டியிலேயே ஒரு irrelevant. இன்றைக்கி பொலிட்டிக்கல் அரினால ஒரு irrelevancy வந்தது மட்டுமல்ல, அந்த கட்சியிலே கூட அவர் ரொம்ப irrelevant-ஆக போயிட்டாங்க. ஆகவே அவருடைய ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு மறைவதும் போவதும் பேசுவதும், அது யாரும் ஒரு பெருமக்கள் யாருமே சீரியஸாகவே எடுத்துக்கலை. ஆகவே இதை நாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் தர வேண்டும். அவர் சொன்ன ஒருத்தருக்கும் நாம் பதில் சொல்கிறதுக்கு நான் பாயிண்ட்டாக எல்லாத்துக்கும் பதில் வைத்திருக்கின்றேன். ஆனால் அவருடைய பேச்சு என்பது பொருந்தா பேச்சு, சிறுபிள்ளைத்தனமான பேச்சு, ஒரு விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய பேச்சு என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். திருச்சி வேலுச்சாமி, அதாவது நம்முடைய சகோதரர் சொன்னார், கட்சிக்கே irrelevant-ஆ போயிட்டார் ராகுல் அப்படின்னு, நாட்டுக்கே irrelevant-ஆ போயிட்டார் மோடி. அதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையே. ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னா, ஃபேமஸ் ஆர் நோட்டோரியஸ், யூ மஸ்ட் பி பாப்புலர்னு சொல்லுவாங்க. அதே அந்த காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கணும், சாவு வீட்டுக்கு போனால் பணமாக இருக்கணும்னு நினைக்கணும். அவர் சொல்லுகிற போது வேடிக்கையாக இருந்தது. அப்படி ஒரு வித்தியாசமான வினோதமான அரசியல்வாதி இன்றைக்கு மோடியாகத்தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களே தன்னுடைய பெயரும் படமும் வர வேண்டும் என்பதை தவிர ஒன்றுமில்லை. அவர் பேச வேண்டிய இடம், விவாதிக்க வேண்டிய இடம் பாராளுமன்றம். ஆனால் நாட்டிலே எல்லா இடத்திலும் பொது இடங்களில் பேசுகிறார்.
தொலைக்காட்சிகளிலே பேசுகிறார், ஆக்ரோஷமாக பேசுகிறார், ஆவேசமாக பேசுகிறார். பாராளுமன்றத்திலே ஒரு நாளாவது வந்து எதிர்கட்சிக்காரர்களுடைய விவாதத்திலே கலந்து கொண்டு அவர் பேசி இருக்கிறாரா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்பதுதான். அதுவும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வெறும் 10 நிமிடம் கூட இல்லை, அவர் பேசி முடித்தார். இவ்வளவு பெரிய மாவீரன் அங்கே இருந்து அங்கே எல்லாமா பேச வேண்டும்? ஒரு வார்த்தை பேசவில்லையே. பேசி முடிந்ததற்கு பின்னாலே போகிற போது கையை பிடித்துக் கொண்டு நலமாக இருக்கிறாரா என்று அவரிடம் பேசிவிட்டு போய்விட்டார். இவரை பார்க்கிற போது அடுத்து இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு நம்முடைய சாலமன் பாப்பையாவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மேடையில் ஆவேசமாக பேசுவதும் ஆக்ரோஷமாக பேசுவதும் மட்டுமே ஒரு பிரதமருடைய வேலை இல்லை. 130 கோடி மக்கள் வாழ்கிற இந்திய பெருதேசத்தில் இப்படி ஒரு பிரதமர் இதுவரை வந்ததே இல்லை என்பது மட்டுமல்ல, இனி எந்த காலத்திலும் இப்படி ஒருவரை தந்துவிடாதே ஆண்டவா என்று கேட்கிற அளவுக்கு, வேண்டுகிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவருடைய வேடிக்கை. பட் அது காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாக இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி அதுபோல் விமர்சிப்பதில் தவறில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் பிரதமர் வேட்பாளராக வரக்கூடும் என்று காங்கிரஸ் கட்சியினரால் பிரதமராக வரக்கூடும் பிரதமர் ஓகே, நீங்கள் அது உங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட பரம்பரையில், தலைவருடைய பரம்பரையில் வந்த ஒருவருடைய வாதமும் விமர்சனமும் என்பது இவ்வாறு இருப்பது குழந்தைத்தனமாக இருக்கிறதுங்கிறார் ராமசுப்ரமணியன். அதான் குழந்தையிலே திருஞான சம்பந்தர் குழந்தையா இருக்குமே ஞானமா இருந்தாலும் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் நாடு முழுக்க பேசுறாங்க. அறிவு முதிர்ச்சிக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் தேசபக்திக்கும் அல்லது மக்கள் நலனுக்கும் வயசு ஒரு தடை அல்ல. அவருக்கு என்ன 50 வயசை தொட போறார், 45 வயசை தாண்டிட்டார். அவர் குழந்தைத்தனமா இருக்கா இந்த நாட்டுல? வயதை வச்சு சொல்ல, அந்த வாதங்களை வச்சு சொல்ல, அவர் சொல்றது வாதங்களை வச்சு சொல்ல, லைக் நான் சொல்லல, வாதங்கள் ரைட். அந்த குழந்தைத்தனம் அவர் தான் தெளிவா சொல்றாருங்க. நாங்க எங்க ஆதார் அட்டைன்னு காங்கிரஸ் ஆட்சியில சொல்ற போது இது தவமாடித்தனமாம்பீங்க, நீங்க வந்தா அதே வேணும்பீங்க. உங்கள் பணம் உங்கள் பையன் காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னா இது ரொம்ப தப்பான விஷயம். இப்ப அதே கொண்டு வருவீங்க. பாகிஸ்தானோடு நாங்கள் இணைஞ்சு போறோம், இந்தியாவுக்கு துரோகம் பண்ணுவோம் அப்ப சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கூப்பிடாமலே அந்த நாட்டு அதிபருடைய மக கல்யாணத்துல இவர் போய் கலந்துக்கிட்டா அது தேச ஒற்றுமைம்பீங்க. சர்ஜிக்கல் அட்டாக் அப்படின்னு சொல்லுவீங்க. இதோட பாகிஸ்தான் முடிஞ்சு போயிட்டாம்பீங்க. எங்கிட்டயாது பாகிஸ்தான் என்று ஒரு நாடாக இருந்த நாட்டை 2 நாடாக உருவாக்கி வங்காளதேசம் என்று உருவாக்கியதே காங்கிரஸ் கட்சியுடைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இவர்கள் என்னைக்கு சர்ஜிக்கல் அட்டாக் சொன்னாங்களோ அதுக்கப்புறம் விமானதளம் சென்சிட்டிவ் பிளேஸ் அந்த பத்தான்கோட் அங்கே உள்ள வந்து அடிச்சான். இன்றைக்கு கூட காஷ்மீர் பக்கத்துல நேற்றைக்கு ராணுவ முகாமுக்குள்ளே புகுந்து அங்கே கொண்டிருக்கிறார்கள். பல நாள் வருகிறார்கள். இவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது செய்தியா சொல்லுவது. நேற்று சொன்னதை மறந்து இன்னைக்கு சொல்வதற்கு மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஹிட்லர் தான் அவன் தெளிவா சொன்னான், நீ ஆட்சியாளர், நீ பாதுகாப்பா இருக்கணும்னா மக்களை டென்ஷன்லயே வச்சிரு, அப்பதான் நீ பாதுகாப்பா இருக்கணும். அவரை அப்படியே ஃபாலோ செய்கிற ஒரு மனிதராக இன்றைக்கு தமிழகத்துடைய இந்தியாவுடைய பிரதமர் இருப்பது ரொம்ப வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது. திரு கனகராஜ், இந்த வாதம் என்பது குழந்தைத்தனமானதுங்கிறார் அவர். அப்படியெல்லாம் இல்லை, இந்த வாதம் ஏற்புடையதுங்கிறாரு திரு வேலுச்சாமி அவர்கள். அரசியல் ரீதியாக உங்களுக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சியோடும் பிரதமரோடும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடும். ஆனால் இன்றைய குறிப்பிட்ட இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய விமர்சன வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஏற்புடையவை? இந்த வார்த்தைகளுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் சொல்ல விரும்புகிறது, அநேகமாக பாதுகாப்பு குறித்து திரு ராகுல் காந்தி சொல்லியிருப்பதில் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இராணுவ வீரர்கள் தங்கியிருக்கிற இடத்தில் 3 முறை தாக்குதல் நடத்தி கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு வருட காலத்திற்குள் 3 முறை நடந்தது எப்போதாவது நடந்திருக்கிறதா? இது ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். நாங்கள் வந்துட்டால் பாகிஸ்தான் அடங்கிடும், பக்கத்தில் இருக்க நாடெல்லாம் தானாகவே அடங்கிவிடும். அவர் எந்த அளவுக்கு போனாருன்னா, நாங்கள் என்னது தாவூத் இப்ராஹிம் அவரை புறங்கையை கட்டி இழுத்துட்டு வர வேண்டாமா? இவ்வளோ பெரிய நாட்டினுடைய படை இப்படித்தான் பேசினார். எனவே அவர் யாருடைய கருத்துக்களையும் ஏற்பவர் அல்ல என்பது ஒரு உண்மை. அதை அவர் ராகுல் காந்தியினுடைய வார்த்தைகள் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறது, அவர் எந்த காலத்திலும் திரு மோடி அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறாரா என்கிற கேள்வி முக்கியமானது. அதை முன்னிறுத்தித்தான் நீங்கள் ராகுலோட பேச்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பான்னு பார்க்கணும். விவசாய விளைபொருளுக்கு அது 1.5 மடங்கு கொடுப்போன்னு சொன்னாங்க. இது இன்றைக்கு வரை நடந்திருக்கா? அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்காரா?
கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறையும் சொன்னாங்க. மாறாக 11 முறை எக்ஸைஸ் கலால் வரி கூட்டப்பட்டு அந்த விலை குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க. இதில் நேர்மை இருக்கா? அதே போல் ரூபாய் மதிப்பு, நீங்கள் 2 இடத்துல அந்த பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. ஏதோ அதை கட்டி இழுத்துட்டு வந்துடுவோம். 58 ரூபா 88 பைசாவில் இருந்து ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இப்போ 68 ரூபா 75 பைசாவாக வந்துருச்சு. குறைந்த அரசாங்கம், மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ்னு சொன்னார். 45 பேரை வச்சு இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இப்போ இவரையும் சேர்த்து 78 பேர், இன்னும் அதிகபட்சம் 4 பேரைத்தான் ஒருவர் நினைச்சாலே நியமிக்க முடியும். அதில் ஏதாவது நேர்மை இருக்கா? ஜிஎஸ்டி அவங்க சொன்னது 12% 14% சொன்னாங்க. இப்போ 28% வரை போயிருக்கு. கருப்பு பணத்தை பொறுத்தளவில் நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லஞ்சத்தை தவிர்ப்பதன் மூலமாக நாங்கள் கருப்பு பண உற்பத்தியை குறைப்போம், அதுக்கடுத்து எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது, நாங்கள் அதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது. அதில் என்ன நடந்தது? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூடலை, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூடலை என்பது பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய விஷயம். 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு முறையாவது கூட்டப்பட்டிருக்கா? ஜுடிஷியல் ரிஃபார்ம், இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி இப்படி நீதிபதிகளை நியமிக்க விடலையேன்னு அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இதே அழுகை சோகம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. யூபிஏவை கடுமையாக அட்டாக் பண்ணிவிட்டு நீதிபதிகளை நியமிக்க மாட்டேன்றாங்க, நாங்கள் வந்தால் உடனடியாக நியமிப்போம்னு சொன்னாங்க. இன்றைக்கி வர என்ன நடந்திருக்குன்னு தெரியும். லோக்பால் விஷயத்தில் நீதிமன்றம் நல்லா கேட்டுச்சு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவினுடைய வரலாற்றில் நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் 2 முறை, ஒரு முறை கருப்பு பணம் சம்மந்தமாக இவங்க பேசும்போது என்ன கேட்டதுன்னா, ஏங்க உங்களை நம்பினோன்னா எங்கள் வாழ்நாள் காலத்தில் கருப்பு பணம் திரும்ப கொண்டு வரவே முடியாது போல இருக்கே என்று சொன்னது. இப்போ லோக்பால் சம்மந்தமாக சொல்லும்போது உண்மையே சொல்லப்போனால் இந்த லோக்பால் என்கிற ஒன்றை வைத்துத்தான் அவர்கள் எல்லா வித்தையும் காட்டினார்கள், பயங்கரமாக பேசினாங்க. இன்றைக்கி வர அதை நியமிக்கலை. உணவு பாதுகாப்பை பொறுத்தளவில் அனைவருக்குமான உணவு பாதுகாப்பு என்று இவர்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கடைசியாக தமிழ்நாடும் கேரளாவும் அனைவருக்குமான பொது விநியோக முறையை வைத்திருந்தது. அதை நிர்பந்தித்து அதை காலி பண்ணிட்டாங்க. இப்போ இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்பி தோழர் டி கே ரங்கராஜன், திமுகவினுடைய திருச்சி சிவா, அதிமுகவினுடைய விஜயலா சத்யானந்த் 3 பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னா, பொதுத்துறை சேலம் ஸ்டீல் பிளான்ட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதை விற்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி அவங்க மேனிஃபெஸ்டோவில் பக்கம் 18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுத்துறையை நாங்கள் வலுப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு பொதுத்துறையை இந்தியாவில் அவர்கள் வலுப்படுத்தியதை அவர் சொல்லட்டும். அவங்க பட்டியல மீதி வச்சுக்கலாம். அடுத்த பட்டியல் ஏன்னா அவருக்கு நினைவு இருக்குல்ல, நீங்க மறுப்பு சொல்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும்னா நீங்க ஏதோ இடத்துல பட்டியல் நிப்பாட்டிடுவீங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பட்டியல் இதுல இருக்கிறதுல ஒண்ணுமே சொல்லல. சரி, ஒண்ணுமே செய்யல. இதெல்லாம் ராமசுப்ரமணியன் பட்டியல் மிக நீண்ட பட்டியலாக இருக்கிறது. நான் நம்மோட சுமன் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்க, அவரை வரவேற்று விட்டு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் சுமந்துட்டு போறதுக்கு. ஆமா சார், இவர் வந்து கடன்னு எழுதி படிச்சாரு. அவர் அது ஒன்னொன்னு நான் பதில் சொல்லிடுறேன். அதனால எனக்கு இல்லை நான் இதெல்லாம் குறிச்சு வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த அக்ரிகல்ச்சர் அதை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொன்னோம்னா 50% எக்ஸ்ட்ரா, அதாவது 100 ரூபா செலவு பண்ண அப்படின்னு. அது வந்து அதுக்கும் என்ன சொல்லியிருக்கின்றால், அதாவது இயற்கையாக அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்க வேண்டும். அவங்களுக்கு வந்து நாம் வந்து சப்சிடிலாம் கொடுத்து அவங்கள தூக்கி விட்டுட்டு இருக்க வேண்டாம். அதற்கு மாறாக அவர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய வழி செய்யணும்னு போன பட்ஜெட்டில் இதுவரைக்கும் கண்டிராத அளவிற்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போன பட்ஜெட்டையே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்மர்ஸ் பட்ஜெட் என்று தான் சொல்லப்பட்டது. அதான் நான் இங்கெல்லாம் கூட பேசினேன், பல இடத்துலையும் அதான் பேசியிருக்கேன். ஆகவே அதனுடைய சாராம்சத்தில் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் சரியாக வராது. ஆகவே நிச்சயமாக அந்த 50% என்பது இயற்கையாக நாளை காலமுறை தரேன்னு சொல்கிறேன். டியூரிங் த பீரியட் ஆஃப் திஸ் பீரியட் 5 இயர்ஸ்க்குள்ளே அந்த அளவுக்கு வரும்னு நிச்சயமாக ஐ கேன் அஷ்யூர் யூ. இந்த வகையிலே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஃபார்மர்ஸுக்கு நிச்சயமாக அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும். ரெண்டாவது, ரூபாய்க்கும் டாலருக்கும் அது சார் நண்பருக்கு நன்றாகவே தெரியும். நான் வந்து கனகராஜை சாதாரணமாக மதிப்பிடவில்லை, ஏன்னா நல்ல பொருளாதார ஞானம் உள்ளவர் அவர். இன்றைக்கி டாலர் டு ரூபா அப்படின்னு பார்த்தீங்களா, 2 காரணம் இருக்கு. ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, வர டிசம்பரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு டெஃபினட்டாக உலகமே எதிர்பார்த்து கொண்டு, அந்த ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் வங்கி
அவங்க வந்து இந்த தடவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் ஒன்றுமே வர்ச்சுவலி நத்திங், அதை வந்து இப்போ அதிகமாக்க போகின்றார்கள். ஏன்னா எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சுட்டு இருக்கிறது, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிறதுனால. அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ இங்கிருங்க இருக்கக்கூடிய எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்தியா உள்பட, சவுத் ஆப்பிரிக்கா உள்பட, பிரேசில் உள்பட, சைனா உள்பட எல்லா இடத்துலேருந்து இருக்கக்கூடிய பணங்கிறது அங்கே போகின்றது. ஆகவே அதற்கு முகாந்தரமாக இப்போ ஏறிட்டு இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். நான் இதை இன்னும் பதிவு செய்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட நாம் இப்போ 68 நண்பர் சொன்னார் இல்லையா, ஐ எம் மேக்கிங் இட் வெரி கிளியர். நான் பல இடங்களையும் பேசினேன். இது 70-72 வரைக்கும் போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கேளுங்க, இருங்க சார், இல்ல சார், நானே என்னுடைய அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பேப்பர்ல நான் பிரசன்ட் பண்ண இதெல்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி காங்கிரஸ் இவருக்கு பதிலாக நம்ம நாராயணன் இருந்தாருன்னா, அமெரிக்க நாராயணன் இருந்தாருன்னா, you would be very happy because அந்த பேப்பர் அவர் எடுத்துன்னு போறாருன்னு நீங்க முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அவரை கூட கேள்வி இல்ல சார். அதாவது நான் வந்து நான் புதுசா சொல்றேங்கிற மாதிரி ஏதோ சொன்னேங்க. அவருடைய பட்டியல் நீளமா போனதுக்கு அவ்வளவுக்கும் பதில் சொல்றதுக்கு நேரம் சார். ஒரு ஏராளமான அதே அளவுக்கு கொஞ்சம் வேகமா நீங்க சப்ஜெக்ட் தான் சொல்றேன். அடுத்து மூணாவது அதுக்கு வந்து என்ன காரணம்னா எல்லாரையும் அப்பாயின்ட் பண்றது ரெடியா இருக்கும் சார். இது வரைக்கும் மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட்ங்கிறது நம்ம பீரியட்லாம் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை ஏன் இவங்களை அப்பாயின்ட் பண்ணல, வாட்ஸ் த ரீசன்? அது அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் ஒரு டெயின்டட் பீப்புளை கொண்டு போய் நாம யாரையாவது, நான் பேர் சொல்ல விரும்பல, எந்தெந்த நீதிபதிங்கிறதெல்லாம் இங்க வந்து மறுபடியும் நான் சொல்ல விரும்பல. ஆகவே அவர்களெல்லாம் கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டு பின்னாடி அவங்க வந்து இம்பீச்மெண்ட் வரைக்கும் போற மாதிரி ஆச்சு. நல்லதா கெடுதல. அதனால நாங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்கள நாங்க முடியாதுன்னு சொல்றோம். ஆனா இல்ல நீங்க தான் அப்பாயின்ட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் என்னங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ராமசுப்ரமணியன். என்ன சார் பேக்ரவுண்ட்? அந்த ரிப்போர்ட்லாம் சொல்லியிருக்கு சார். அவங்க பேக்ரவுண்ட்னா அவங்களுடைய, அதாவது இந்த நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன், அவங்க பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது, அவங்களுடைய பின்புலம், அவருடைய நடத்தை, அப்பா யாரு அம்மா யாரு, அது இல்ல, அப்படி அர்த்தம் இல்ல. அவங்களுடைய பேக்ரவுண்ட்னா அவங்களுக்கு அதாவது என்னென்ன ஆக்டிவிட்டி செய்து கொண்டிருக்கின்றாங்க. சாரி செய்தி இல்ல, நம்ம வந்து இது இந்த இதா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நாலு பேரு நட்சத்திரம் கேக்குறதுக்கு அது இல்ல. நான் கேக்குறது அவர் குவாலிஃபைடா இல்லையா சார். குவாலிஃபைடு வேற விஷயம். I may be a competent but I may not be a proper fellow. நான் கூட ஒரு லாயர். அதனால நான் என்ன, நீங்க ரெண்டு கேளுங்க. ப்ளீஸ். அதாவது அவங்க என்ன நான் சொல்றேன்னா, அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க அம்மா அப்பா, அதை பத்தி நான் பேச்சே கிடையாது. ஆனால் அவருடைய அவங்க வந்து ஒரு நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு இதான் சார் சொன்னது. இந்த ஜுடிஷியல் ரிஃபார்முக்கு முக்கியமா சொன்னது கண்டுபிடிக்கலாம், உங்கள்கிட்ட கிடையாது. போக்கு திசை மாறிட்டு நான் அதனால அதுக்குள்ள போகல. அதனால அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க அந்த ஆள நீங்க ப்ளீஸ் அவங்கள நாங்க எங்களால ஏத்துக்கொள்ள முடியல. இல்ல நீங்க அவங்கள அப்பாயின்ட் பண்ணதான் ஆகணும். என்ன அர்த்தம்? அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இந்திய வரலாற்றில் நீங்க சொன்ன இந்த மாதிரி நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க அல்லது தமிழ்நாடு அல்லது கேரளா அல்லது இந்த சமூகம், இந்த மாதிரி எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நபர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும். நான் அதுக்குள்ள இன்னும் டீப்பா போனா சப்ஜெக்ட் போயிட்டு ஆடும். நான் சுமந்த போயிட்டு உங்ககிட்ட வரேன். போயிட்டு வரேன். சுமந்த், ஐ திங்க் நீங்க அந்த ராகுலோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டு போறேன். தன்னுடைய நிழலில் சிறைப்பட்டு கிடக்கிற பிரதமரை இதுவரை காங்கிரஸ் உருவாக்கியதே இல்லைங்கிறார். அறிவுஜீவிகளினுடைய அனுபவத்தை நிராகரிக்கிறார் பிரதமர். நாங்கள் காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுத்ததில்லை அப்படிங்கிறாரு. பிரதமரின் தற்பெருமை மற்றும் திறமையின்மையால் நாடு பேரிழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. தன்னுடைய புகழ்ச்சிக்காக நாட்டு மக்கள் வதைப்படுவதை காண தயாராக இருக்கும் பிரதமரை நாங்கள் உருவாக்கியதில்லை, தட் மீன்ஸ் காங்கிரஸ் உருவாக்கியதில்லை அப்படிங்கிறாரு ராகுல். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவர் சொன்ன சில கருத்துக்களில் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. சிலது வந்து அவர் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக கொஞ்சம் ஓவராக பேசியிருக்கிறதாகவும் நம்ம எடுத்துருக்கலாம். அதாவது அடிப்படையாக அவர் சொன்னது, பிரதமர் வந்து ஆலோசனை அதிகமாக எடுத்துக்கொள்கிறாரா வல்லுநர்களிலிருந்து அந்த துறை. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இந்த டிமானிட்டைசேஷன் எடுத்தாலே இதில் வந்து நம்ம பெரும்பாலான நம்ம பார்க்குறது, பிரதமர் முதல் நாள் பேசுகிறாரு, அன்னைக்கு அந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே ஆர்பிஐ கவர்னர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வர்ற எல்லா மீடியா இன்ட்ராக்ஷனும் பெரும்பாலான ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, அருண்ஜேட்லி அவர்கள் இருக்கிறார், இல்லைன்னா ரெவன்யூ செக்ரட்டரி சக்திகாந்த தாஸ் இருக்கிறார். வேறு யாருமே அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை தான் ஆர்பிஐ கவர்னர் ரெண்டாவது வாட்டி, அதுவும் வந்து செலக்டடாக, ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு செலக்டடாக பேசியிருக்கிறார். ஸோ அடிப்படையாக ஒரு கேள்வி என்ன எழுகிறது என்றால்,
பொருளாதார வல்லுநர், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் டிசிஷன் கன்சர்னிங் த எக்கானமி. ஸோ பொருளாதார வல்லுநர்கள் இப்போ சீஃப் எக்கனாமிக், இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்குறாரு, அரசாங்கத்தினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசருக்கு இதை பற்றி தெரியாதுங்கிறார். ஸோ அரசு வந்து அதுக்கு ஒரு பதில் அவர் வந்து இதுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துருக்காரு, லாங் டேர்ம் தேர் வில் பி சம் கெயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வாயை திறக்கல. அரவிந்த் சுப்ரமணியத்திலிருந்து யாரும் வந்து எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ சில விஷயங்கள் ராகுல் காந்தி சொல்றதுல ஓரளவுக்கு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுன்னு சொல்லணும். ஆனால் சில விஷயங்கள், அதாவது இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, அதனால அதை பற்றி கவலையே பட மாட்டார் பிரதமர், அதெல்லாம் ஏற்றுக்கொண்ட ரீதியாக இல்லை. ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார், நல்ல எண்ணத்தில் எடுப்பாருங்கிறது ஒரு அடிப்படை நம்பிக்கை. தட் இஸ் வை ஒரு ஓட்டு போட்டு மக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதே நீங்க வந்து வெறும் பொலிட்டிக்கல் கெயினுக்காக மட்டும் பண்ணியிருக்காருங்கிறத வந்து எந்த ஒரு பேசிஸ், அடிப்படை காரணம் வச்சு, ஒரு ஆதாரங்களை வச்சு சொன்னீங்கன்னா அது வேற. ஆதாரமே இல்லாமல் சொல்றாரு. ஸோ சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை, சில விஷயங்கள் கொஞ்சம் மிகுமைப்படுத்தி சொல்றாரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறத தாண்டி அவர் சொன்ன விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல் சார்ந்து விமர்சிப்பார்கள், அதில் மாற்று கருத்தில் அரசியல் ஓடக்கூடிய வார்த்தைகள் அதில் இருக்குது அப்படிங்கிற வாதம் உங்களுடைய வாதம். ஆனால் இந்த பாகிஸ்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயம் சொல்கிறாரு, வீரமிக்க நம்முடைய இராணுவ வீரர்கள் அந்த விலையை கொடுக்கிறார்கள். நீங்கள் 85 இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் நாம் கொடுத்த விலைகளில் இது மிக அதிகம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவ்வளோ பெரிய அட்டாக்ஸ் நடந்ததில்லை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பற்றி கூறுகின்ற பொழுது பாகிஸ்தானின் எல்லை மீறிய தாக்குதலை தடுக்கவே என்று காரணம் கூறப்பட்டது. ஆனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த பின்னர் தான் 21 தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. எங்களை கிண்டல் செய்து கொண்டிருந்த மோடி காஷ்மீர் பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது அமைதியாக இருக்கிறார். நீங்கள் டோட்டலாக பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை நாங்கள் ஒடுக்கோன்னு சொன்னீங்க, ஆனால் இப்பொழுதுதான் அதிகமாக இருக்கிறது. கூடுதா ஒன்று சொல்கிறாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கோவாவில் பேசுகிறார், நம்முடைய எதிர்த்தாக்குதலை கண்டு பயந்துட்டாங்க பாகிஸ்தான், அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். ஆனால் நிலைமை வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். இல்லை, அதாவது அதுதான் கனகராஜன் கூட அதேதான் அந்த வல்லுநர்கள் கன்சல்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அது பொருளாதார ரீதியாக டிமானிட்டைசேஷனில் அது கன்சல்ட் ஆகிறாங்களா இல்லையாங்கிறது. இது வெளியுறவுத்துறையில் யார் டிப்ளமேட்ஸு, யார் எல்லாருக்கும் தெரிஞ்சது அஜித் தோவல், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், மிக மிக முக்கியமான ஒரு பவர் சென்டர். அவர் சொல்கிற பல விஷயங்கள் வந்து பிரதமர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஆனால் இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு இருக்காங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப்கோர்ஸ் இப்போ உடல்நலம் குறைவு, இப்போ மருத்துவமனையில் இருக்காங்க. ஆனாலும் அதுக்கு முன்பு கூட அவங்க பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு அதிகாரமே இல்லை. ஏன்னா பிரதமரே வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மாதிரி தான் அந்த ரோலையும் அவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். அடிப்படையாக இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ், எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு இப்போ இந்த பாகிஸ்தான் பாலிசியில் கூட சரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆச்சு, இப்போ தொடர்ந்து வந்து அந்த சைட்லேருந்து வர்ற தாக்குதலும் அதிகமாகிட்டு இருக்கு, ஊடுருவலும் அதிகமாக இப்போ குறைஞ்சா மாதிரி இல்லை. ஏன்னா சென்ற வாரம் கூட ஒரு தாக்குதல் நடந்திருக்குது, ஆர்மி கேம்ப்பு அருகாமையிலே நடந்திருக்குது. ஸோ அடிப்படையாக சரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பிறகு வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு என்ன பிளானிங் இருக்குது. ஸோ ஒரு கவலை என்னன்னாக்கா the best experts ஓட கன்சல்டேஷன் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சார், ஓகே, நம்ம அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்லலாம். பிரதமர் அல்லது மத்திய அரசு துறை சார்ந்த ஆளுமைகள், வல்லுநர்கள் அரசால் நியமிக்கப்பட்டவருடைய ஆலோசனைகளையாவது பெறுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருடைய தலைமை பொருளாதார ஆலோசகருக்கு கூட இது தெரிந்திருக்கவில்லை, இந்த விஷயம் டிமானிட்டைசேஷன் தெரியலைங்கிறார். வெளியுறவு சார்ந்த கொள்கைகளிலும் கூட அந்த மாதிரியான ஆலோசனைகள் பெறப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை டாக்டர் சுமந்த் முன்வைத்திருக்கிறார். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீங்களும் இணைந்திருங்கள். மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடியின் மீது வைத்திருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள் தொடர்பாக விவாதித்து கொண்டிருக்கின்றோம். திரு கனகராஜ், இதில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். அந்த நீங்கள் வல்லுநருடைய அல்லது எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதிலெல்லாம் மாற்றுக்கருத்தில், ஆனால் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அதை இவ்வளவு இல்லை ஏதோ திட்டம் போட்டே மக்களுக்கெல்லாம் கெடுதல் நினைக்க வேண்டும் என்பது போன்ற சொல்கிறதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட அரசியல் அப்படிங்கிற வாதம் டாக்டர் சுமந்தோடது. அதாவது அவரும் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொன்னார் அந்த விஷயத்தை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை இல்லைன்னா பரவாயில்ல,
நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிற போது உதாரணமாக நீங்கள் ஃபாரின் அஃபேர்ஸ் வெளியுறவு சம்மந்தமாக சொன்னார். சுஷ்மா ஸ்வராஜை கன்சல்ட் பண்ணல, கரெக்டு. சுஜாதா சிங் இவங்க வந்தோடனே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வந்தோடனே இப்படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தொடர்ச்சியாக ஜெய்சங்கர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் உண்மை என்னன்னு அவர் பேசின பிறகு இன்றைக்கு வர அவர் வெளியில் வரல. நீங்கள் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரோடு நீங்கள் கன்சல்ட் பண்ணணுமா இல்லையா? இல்லைன்னா அவங்க இதைத்தானே சொல்லுவாங்க. இப்போ சார் கூட சொன்னார், 68 ரூபாயை வந்து 68 ரூபாயை ஏன் டாலருக்கு நிகராக குறைஞ்சி போச்சு. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, அவர் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து வெறுமனே ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக இருப்பது என்பது உங்கள் கையில் மட்டும் இல்லைங்க, அது சர்வதேச அளவில் பல்வேறு காரணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இது இப்படித்தான் இவ்வளவு காலமும் சொல்லி வந்திருக்கிறார்கள், நான் வந்தால் அப்படியே இழுத்துட்டு வந்துடுவேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது? அதுதான் சைல்டிஷ். உலகத்தில் எதுவெல்லாம் சாத்தியம், தன்னால் சாத்தியமோ அதை சொல்கிறதுக்கு பதிலாக நான் நினச்சா எதை வேணாலும் செஞ்சிருவேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னது? இப்போ சார் சொன்னார், நான் விவசாய விளைபொருள் சொல்லும்போது நான் அதை வாய்ச்சி காமிக்கணும்னு நினைக்கிறேன். பை என்ஷூரிங் எ மினிமம் ஆஃப் 50% ப்ராஃபிட்ஸ் ஓவர் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், cheaper agriculture inputs and credit, introducing latest technologies for farming and high yielding seeds and linking MNRGA to agriculture. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், நீங்கள் இன்புட் சீப்பர் அக்ரிகல்ச்சரல் இன்புட் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? விதையா? அதுக்கு தான் பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்ய. நீங்கள் எங்கே ஒதுக்கீடு செஞ்சீங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் விதை விலையை குறைச்சிருக்கீங்களா, உரத்தினுடைய விலையை குறைச்சிருக்கீங்களா, பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய விலையை குறைச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து மெர்சிடிஸ் பென்ஸுக்கு 4% வட்டி வாங்கிக்கிட்டு 7% வட்டி வாங்கிக்கிட்டு டிராக்டருக்கு 14% வட்டி வாங்குறீங்களே, இது சரியானா நான் கேட்குறேன். நாங்கள் வந்து அந்த ஊரில் 8 லட்சம் கோடி, இந்த ஊரில் 10 லட்சம் கோடிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. விவசாயிக்கு நீங்கள் சொல்லுங்கள், விதை விலையை இவ்வளவு குறைத்தோம், உர விலையை இவ்வளவு குறைத்தோம், அல்லது பூச்சிக்கொல்லு மருந்து விலையை இவ்வளவு குறைத்தோம், குறைந்தபட்ச ஆதார விலையை இவ்வளவு உயர்த்தினோம், இதெல்லாம் சேர்த்து இது வரும்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் அவ்வளவு ஒதுக்கணும் இவ்வளவு ஒதுக்கணும், ஒதுக்குனதை யார் எங்கே ஒதுக்குனாங்கன்னு யாருக்கு தெரியும், எனக்கு கிடைச்சதா எனவே தான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கூட சொன்னீங்க இந்த பட்டியல் அதிகம் என்று. நான் வந்து சிபிஎம் ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்குதோ அதை பட்டியலிடவில்லை. பிஜேபி தன்னுடைய முன்னுரிமை கடமை தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றதோ சொன்னுச்சோ அதைத்தான் நான் கேட்டிருக்கேன். அதில் கூட 2 வருஷத்தில் நீங்கள் 2.5 வருஷத்தில் இதெல்லாம் நிறைவேற்றி விட முடியும் என்று நான் சொல்ல. பட் உங்களுடைய நோக்கம் முயற்சி இந்த விஷயங்களில் எதுவாக இருந்தது, நீங்கள் அது எது திசையில் போகிறீங்கன்னு சொல்கிறேன். நீங்களா வந்து பொது விநியோக முறையை அனைவருக்குமானதா நீங்கள் பண்ணலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை அமுல்படுத்துகிற தமிழ்நாட்டையும் கேரளாவையும் கட்டாயப்படுத்தி இல்லை என்றால் உனக்கு இதை விட அதிகமாக கொடுப்போம் என்று சொல்வதைத்தான் நான் கேள்விக்குள்ளாக்குகிறேன். நீங்கள் சொல்வதற்கு நேர் இது திசையில் ஓடுறீங்கிறதான் பிரச்சனை. சார், இப்போ மறுபடியும் ரூபாவை பற்றி அவர் பேசுகிறார். இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிறது ஒன்று, அது வந்து எப்போ வித்ட்ரா பண்ணினாங்கன்னு இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் யூஎஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் சொல்லியிருக்க இல்லை, அப்படி பண்ணி இப்பெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சால் சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை சார், குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கிறது இது வந்து முக்கியமான விஷயம். இது நண்பருக்கு நன்றாக தெரியும், அதெல்லாம் அவர் தெரியாத மாதிரி அவர் பேசிட்டு இருக்கார். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபெடரல் கேட்கறது அது அவர் வந்து இல்லை டாலர் ருபி இல்லை ஒரு நிமிஷம் நான் கேள்வி வச்சு நான் போன வாட்டி அதை கேட்க வந்தேன், நீங்கள் முடியல. அவர் என்ன வாதம் அப்படின்னா, இதே அரங்கில் வேறு சில பொருளாதார வல்லுநர் ஒரு வாதம் வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன, ஒன்று நீங்கள் எவ்வளவாக கொண்டு வருவீர்கள் என்று அப்பொழுது சொன்னீர்கள். அடுத்தது இந்த ரயிலில் 2 விஷயம். இப்போ அவர் அதான் சொல்றாரு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை இந்திய அரசால் மட்டுமே நிர்ணயித்து விட முடியுமா அப்படிங்கிற. அப்போ நீங்க அதை ஆலோசிக்காமல் அந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தது சரியாங்கிற விமர்சனம். subject to the conditions prevailing as they are.
குவான்டிடேட்டிவ் ஈஸிங் என் கையில இருக்க அமெரிக்காவோட டிசைட் அதான் நாங்க சொன்னோம். இருங்க சரி, சார் நான் இது அடுத்ததா, ஒரு நிமிஷம், நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்ப ஒரு வந்து நிமிஷம். Federal நான் இப்படி Reserve எடுத்துக்கிறேன். இல்ல, ஒரு நிமிஷம். interest அதிகமா புரியுற மாதிரி நான் இப்படி அது என் கையில எடுத்துக்கிறேன். இல்ல, இருக்கா? இப்ப புரியுற மாதிரி நான் இப்படி எடுத்துக்கிறேன். நீங்க இந்த விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை போட்டா கலர் ஆயிடலாம், அதை போட்டா வளர்ந்துடலாம், இதை போட்டா இப்படி ஆயிடலாம், இதெல்லாம் சொல்றாங்க. ஒரே நாள்ல மெலிஞ்சிடலாம், எல்லாத்தையும் போட்டு கீழே கண்ணுக்கே தெரியாம போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கற்பனை காட்சிகள் அப்படின்னு. இந்த மாதிரி இது சார், கீழே இது சின்னதா கற்பனையே இல்ல போட்டிருக்கீங்க. சார். யதார்த்தத்தை நான் பேசுறேன். இன்னைக்கு 68 இருக்கலாம், பட் நாங்க 58 அப்படிதானே இருந்தது, 57 58 தானே சார் ஓடிட்டு இருந்தது. நான் கேக்குறது நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் these are all developments which are not in the hands of India. ஒரு விஷயம் அது முதல்ல சொல்லலையேங்கறாரு. அது ஒரு அது விஷயம் முதல்ல சொல்லலையே. அப்புறம் இருக்கு, அதுதான் இல்ல, அது that is the fact. நம்ம மாத்தி பேச விரும்பல. அடுத்து நண்பர் சொன்னார், அவர் பாட்டுக்கு யாருமே கன்சல்ட் பண்ணவே இல்லை, அவரா வந்து டெசிஷன் அஜித் டோவலை வச்சு தான் பண்றாருன்னா. 8ஆம் தேதி அவருக்கு நன்றாகவே தெரியும். அன்னைக்கு முதல்ல யாரை கூப்பிட்டு பேசினாங்க? 3 அந்த படை தளபதிகள் அவ்வளவு பேரையும் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டு அதற்கு பிறகு முடிவு எடுத்திருக்கு. இல்ல ஐ அம் டாக்கிங் அபௌட் இந்த சர்ஜிக்கல் ஆபரேஷன். அதெல்லாம் அது தீவிரவாத ரெண்டுமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லப்படுது. எக்ஸாக்ட்லி. அது எதுக்காகன்னா அங்க இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனை தீவிரவாதம் இருக்கு, வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய தீவிரவாதம், அந்த தீவிரவாதத்திற்கு வரக்கூடிய பணம், அதனால எவ்வளவு தூரம் இந்தியா பாதிக்கப்படுகின்றது. இப்போ ரெண்டு விஷயம் சார், 1 நிமிஷம் சார். 1,50,000 கோடி ரூபாய்கள் அவங்க அடிச்சு வச்சிருக்காங்க பாகிஸ்தான். அதெல்லாம் இங்க வந்து என்ன ஆகும்? இதெல்லாம் அது யார் பண்ணல. நீங்க பார்லிமென்ட்ல அப்படி சொல்லல. இல்ல நான் சொல்றேன், பார்லிமென்ட் ஒரு வெயிட் இல்ல பார்லிமென்ட்ல கூட சொல்லாத ஒரு விஷயத்தை இப்படி இல்ல சார், 5 இடத்துல இருக்கு. இந்த டீடைல்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எங்களுக்கு நண்பர் வந்து சொன்னார், இவரை பத்தி தான் வந்து பெருமையா பேசிக் கொண்டிருக்கின்றார். பெருமையா பேசுறல சார், நாங்க இந்தியா இஸ் இந்திரா இஸ் இந்தியாங்கிற மாதிரி மோடி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமா? சரி, அவரை பத்தி நீ உலகமே பாராட்டுகின்றதுன்னா நீங்க பாராட்டினா என்ன பாராட்டணும்? உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் பருவா யார் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர்தான் சொன்னது. அதெல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் மக்களுக்கு புரியா ஒரு நிமிஷம். நான் ஒன் பை ஒன் நான் எல்லாருக்கும் சரியான இல்ல ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சார் சொன்னாரு. இது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ. டைம் ஃபார் சேஞ்ச், டைம் ஃபார் இந்தியா இல்ல, டைம் ஃபார் பிஜேபி கூட கிடையாது, டைம் ஃபார் மோடி. சார் இல்ல சார், இத நீங்க இல்ல எங்க சார் அதுவே இல்ல நீங்க வேற ஏதோ அதாவது ஐ மீன் பாதுகாப்புத்துறை தொடர்பாக ஏதோ பேசுறீங்க. சேஞ்ச் இந்தியான்னு சொன்னது அது மீனிங் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அந்த ஒரு அது தட்ஸ் ஆன் சைடு நோட். இல்ல 2 பாயிண்ட். ஒன்னு வந்து இந்த கரன்சியினுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஓரளவுக்கு திரு ராமசுப்ரமணியன் சொல்றது வந்து எல்லா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனால் இவர்கள் வந்து ஒரு கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ற அடிப்படை என்னன்னா, பொருளாதார வளர்ச்சி அவ்வளவு அதிகமாக இருக்கும். அது வெளிநாட்டில் இருக்கிற பல ஃபேக்டர்ஸையும் மீறி நம்ம கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடிப்படையாக ஒரு நாட்டினுடைய பொருளாதார வல்லமை வைத்து கொண்டு அந்த கரன்சி மூவ் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. அந்த ஸ்ட்ரென்த்தினுடைய தான் பேசிக் அடிப்படை. அதுக்கு பிறகு வெளிநாட்டினுடைய இருக்கிற நிலவரங்கள்லாம் வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வச்சு அந்த கரன்சியினுடைய. ஸோ ஆனால் இவங்க வந்து வரதுக்கு முன்னாடி அவ்வளோ வந்து ருப்பி வந்து 40 ஒரு இது 2017 $1 will be 1 ரூபினாரு இவர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியோ யாரோ ஒரு ட்விட்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க பேசியிருக்க வேண்டாம். ஸோ ஒன்று. ரெண்டாவது, இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த சர்ச்சைக்கு இல்ல அந்த இது பாகிஸ்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த பிரச்சனையில வந்து அதாவது டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல் தாட் த்ரூ, அதாவது பல இது நடந்தால் இது நடக்கும், இது நடந்தால் அடுத்தது அது, மூன்றாவது இது அப்படிங்கிறதுக்கு வந்து யோசித்து வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அடிப்படையாக சார் இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். இத வந்து சுப்பிரமணியன் வந்து கேட்க மாட்டாங்க. இல்ல சார், எங்க கிட்ட நம்ம மக்கள்கிட்ட கேட்கணும்னு இல்ல. அடிப்படையா நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றோம் ஒரு நடவடிக்கையினுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன, அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களை இப்போ இதுல நடந்த இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஊடுருவல்ங்கிறது அதிகமா தான் இருக்கு. பார்டர்ல ஃபயரிங் அதிகமா இருக்கு. நம்மளும் வந்து அவங்க மேல ஃபயரிங் செய்யறோம், நம்மளும் வந்து கேஷுவாலிட்டிஸ் உண்டாக்குறோம். பட் ஒரு டென்ஷன் வந்து முன்னாடி இருந்த குறைந்த டென்ஷன் அதிகமா தான் இருக்கு. ஸோ அடிப்படையாக ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டா இது என்னன்னாக்க
இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ எக்கனாமி டிமானிட்டைசேஷன் என்ன சொல்றாங்க, இப்போ வந்து பெயின் இருக்கும், அப்புறம் வந்து கெயின் இருக்கும். இப்போ கெயின் வந்து நம்ம ஒன்றும் பார்க்கல, வருமா வராதாங்கிறது கேள்விக்குறி. ஆனால் பெயின் வந்து நல்லா தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன நடக்குதுங்கிறது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நமக்கு தெரியல. இப்போ நடக்கிறது வந்து இன்க்ரீஸ்டு டென்ஷன் இந்த பார்டர், இன்ஃபில்ட்ரேஷன் தொடர்ந்து நடக்குது, தீவிரவாத தாக்குதல் நடக்குது. இதுக்கு பிறகு என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதாவதுங்க டாலர் உயர்றது குறையிறது நம்ம கையில கிடையாதுன்னாரு. லோக்பால் வேணும் லோக்பால் வேணும்னு அண்ணா ஹசாரே முன்னால பின்னால எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. பாபா ராம்தேவ் உட்பட எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க. இப்ப 2.5 வருஷம் ஆச்சு இல்ல, இவங்க அந்த லோக்பால் கொண்டு வரல யாருக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு அவர் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ண முடியாது அப்படின்னு. குறைந்தபட்சம் நிதியமைச்சரை ஆலோசனை பண்ணிக்கணுமா வேணாமா? ஜெட்லி என்ன சொல்றாரு, அவர் அறிவிப்பதற்கு கொஞ்சம் முன்னாலதான் எனக்கு தகவலே தெரியுங்கிறார். வெளியுறவுத்துறையை பத்தி வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்க மாட்டாராம், நிதியை பற்றி நிதித்துறை அமைச்சரை கேட்க மாட்டாராம், உள்துறையை பற்றி உள்துறை அமைச்சரை கேட்க மாட்டாராம். எல்லாமே இவரே செய்வதென்றால் ஜனநாயக நாட்டில் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு குறைந்தபட்சம் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற சகாக்களுடைய கருத்துக்களை கூட கேட்டுவதற்கு தயார் இல்லாமல், ஆனால் 130 கோடி மக்களும் என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு நல்லது செய்வேன், என் உயிரே விட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு செய்வேன் என்று சொல்வது அது பணிவால் அல்ல, ஓட்டு அருண் ஜேட்லிக்காகவோ அல்லது சுஷ்மா ஸ்வராஜுக்காகவோ போடப்பட்டதா அல்லது மோடிக்காக போடப்பட்டதா? ஆர்எஸ்எஸ்க்காக போடப்பட்டது இவங்க சொல்றாங்க. நீங்க நீதித்துறையில போறது பேக்ரவுண்ட் திரு வேலுச்சாமி நாங்க இல்ல திரு வேலுச்சாமி இல்ல ரைட் இல்ல திரு வேலுச்சாமி இல்ல ரைட் ஆறாங்க ஒரு ரைட் ஆறாங்க போட்டாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் திரு வேலுச்சாமி இல்ல திரு வேலுச்சாமி மோடியை தான் முன்னிறுத்தியது பாஜக. அத மறக்கல. மோடிக்காக தான் வாக்களித்தார்கள் மக்கள் அப்படிங்கறதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. மக்களும் கூட அவங்க மோடி வந்தால் ஒரு மாற்றம் வரும் என்று முன்னிறுத்திய அந்த வாதத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மோடியை நம்பினார்கள், மோடிக்காக சொல்றேன். லோக்பால் வேணும் வேணும் சொன்னாங்க. அதே போல இவங்க சொன்னதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபாய் ஆளுக்கு ஒருத்தருக்கு போடுவோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் வரும் நம்பிக்கையில ஓட்டு போட்டாங்க. நான் இல்லைன்னு மறுக்கலையே. அதையெல்லாம் இவர்கள் செய்தார்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா? அதுதான் எங்க கேள்வி. உங்க அமைச்சரவையில் இருக்கிற சகாக்களையே நம்பாத ஒரு பிரதமர் அவர் எப்படி நாட்டு மக்கள் நம்ப முடியும்? சரி, நீங்க தமிழ்நாடு அரசியல் வார்த்தையெல்லாம் இல்ல சார், 15 லட்சம் இது வந்து திருப்பி ஏதாவது எல்லாரும் சேர்ந்து சொல்ற ஒரு பொய்யன் இல்லை. அதாவது ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து 15 லட்சம் கொடுப்பேன்னு பாக்கெட் ரெடியா இருக்கு போட்டிங்களான்னு. சார் அவர் வந்து இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம், உள்நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம், இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு வரக்கூடிய பணம் என்பது கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அப்படிதான் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அப்படிதான் இருக்கு. இவர் என்ன, நான் வந்து பையில பாக்கெட் வச்சிட்டு இருக்கேன், சட்டையில வச்சிட்டு இருக்கேன், நீங்க பாருங்க எனக்கு வரவே இல்லை, வெறும் எம்டி பாக்கெட் தான். அப்படி சொல்லவே இல்லை. இப்ப இன்னைக்கு ஒரு வருஷம் ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் நீங்க மோடியை பத்தி பேசுறீங்க. நான் என்ன நீங்க பாருங்க, சேஞ்ச் மோடின்னு தானே சொல்றீங்க. நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் மோடி. ஹி இஸ் தி மெயின் பர்சன். அதுதான் நாம எடுத்துக்கணும். இல்ல சார், எலெக்ஷன்ல அவர் பேசுறது சார், யதார்த்தமா பேசுறதுங்கிறது திரு மோடி அவர்கள். சார், எலெக்ஷன் நீங்களும் ஒண்ணு பேசுவோம், நாங்க ஒண்ணு பேசுறோம் சார். பட் the fact remains. ஆமா சார். Sir, let us understand the electoral politics. ஆனால் மோடி ஒண்டி கரெக்டா தான் பேசினார். ஏனென்றால் அவர் சொன்னது என்னன்னா, இதெல்லாம் சப்ஜெக்ட் டு தீஸ் கண்டிஷன், இதெல்லாம் வந்ததுனால் டெஃபினட் அது ப்ரொஃபசர் வைத்தியநாதன் போன்றவரெல்லாம் கொடுத்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் பேசினார். ஏதோ விளையாட்டுத்தனமா பேசல. அதெல்லாம் வந்து டெஃபினட்டா வரணும். இப்போ we are heading towards that. இன்னும் சொல்ல போனா எனக்கு ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். அதாவது இன்னும் நான் எனக்கு வந்து வர பட்ஜெட்ல ரொம்ப பெரிய சர்ப்ரைசஸ் எல்லாம் வரப்போகின்றது. எனக்கு நான் சொல்றேன், நிச்சயமாக ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் will definitely come down. ஏன்னா இதுல மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வர வாய்ப்புகள் இல்ல. ரெண்டு பேரை வச்சு கேட்கிறேன். ஒன்று, நீங்க ராஜ்நாத் சிங் அமித்ஷா சொல்லிக்கலாம், ஓகே, மற்றவர்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்க. இது ஓகே, நான் அதை கூட நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சமீபத்தில் நம்முடைய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பேசிய பேச்சையை எடுத்து அதற்கு எதிர்வினை ஆற்றிய காங்கிரஸ் அல்ல, இடதுசாரிகள் அல்ல, டாக்டர் சுமன் மாதிரியான மற்றவர்கள் அல்ல, இன்னொரு ஆளுமை, அவர் நீங்கள் மதிக்கக்கூடிய ஆளுமை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மதிக்கக்கூடிய ஆளுமை, நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மதிக்கக்கூடிய ஆளுமை சொன்ன வார்த்தையை நான் ரெண்டு இப்போ சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொன்னது கேஷ்லெஸ் எக்கானமி. நீங்கள் வந்து கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை பயன்படுத்திக்கலாம், ஒரு கடைக்கு போனால் கூட 200 ரூபாய்க்கு வெறும் 200க்கு திங்ஸ் வாங்கினா கூட நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம்.
இந்தியா போன்ற நாடுகளில் கேஷ்லெஸ் எக்கானமிங்கிறது இன்னும் சாத்தியமே இல்லை. நானே பேசுறேன் சார். இவரோட நான் திரு குருமூர்த்தி அவர்கள் அதை சொல்லுகிறார். அது எப்போ பேசினார்? நானும் சுமனும் உட்கார்ந்து பேசும்போது ஒரு போன வாரம் முன்னாடி நான் சொன்னேன் சார், கம்ப்ளீட்டா கேஷை ஒழிக்கவே முடியாது, கேஷ் இல்லாத ஒரு எக்கானமிங்கிறது மோடி அப்போ தவறான முடிவு எடுத்திருக்கிறார். அது அவருடைய ஆசை சார். இட் இஸ் மை ஆப்ஜெக்டிவ். தவறான முடிவு எப்படி ஆசையா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் என்னுடைய குறிக்கோள். திருப்பி நீங்க பாருங்க அவருடைய பேச்சுல என்னுடைய குறிக்கோள் என்பது கேஷ்லெஸ் எக்கானமி. ஆனா சாத்தியமா அப்படின்னா இப்ப இம்மீடியட்டா சாத்தியம் இல்லை. இதை வந்து நான் எப்ப அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறது இல்ல, நானே சொல்லி இருக்கின்றேன். இது கேஷ்லெஸ் எக்கானமி என்பது இந்தியா போன்ற நாடுகள் இமிடியேட்டா சாத்தியம் இல்லை. இன்னைக்கு இதுல ஒரே ஒரு டவுட் தான். இது ஒரே ஒரு டவுட் தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இன்னொரு புள்ளி வந்தீங்க. இல்ல ஒரு புள்ளி வந்தீங்க. ஒரு புள்ளி வந்தீங்க. இல்ல மரியாதைக்குரிய திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம், மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிரைம் மினிஸ்டர் ஏன் அதில் முரண்படுகிறார்? சார் அவருடைய குறிக்கோள்னு சொல்றாருன்னா நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டோம் சார். இல்ல சார், அவர் குறிக்கோள் என்னுடைய இலக்கு, என்னுடைய இலக்குன்னு தான் பேசுகிறேன். ஆகவே அதாவது என்னன்னா முதல் நாள் அறிவிப்பு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் எக்கானமிங்கிற வார்த்தையே பேசல. இது என்ன ஆயிடுச்சு? இது முதல்ல 3-4 விஷயம் சொன்னாரு. இப்போ போலி நாணயத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும், அதனால தீவிரவாதம் வருது, கருப்பு பணத்தை இது ஒழிக்கணும், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். இது வந்து ஒரு 2 வாரம் ஆக இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மீட் ஆக போறது இல்லைங்கிறது ஓரளவுக்கு கிளியர் ஆக தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி குயிக்காக மாற்றினது. ஸோ அது வந்து கிளவராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன் வந்து திருப்பியும் தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. முதல் 2 நாள் என்ன சொன்னாங்க, காஷ்மீரில் கல்வீச்சே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால தீவிரவாதம் குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. ஆனால் திருப்பியும் வந்து ராணுவ கேம்ப் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து ஊடுருவல் ஒரு நிமிஷம் மெயின் என்ன விஷயம், அந்த நேரேட்டிவ், அதாவது மக்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு விஷயத்தை நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க சில காரணங்களை கொடுத்து, அந்த காரணங்கள் வந்து சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வர குயிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டக்குன்னு கேஷ்லெஸ் எக்கானமி, வி ஷுட் கோ, ஏன் ஃபுல்லாகவே டிஜிட்டல் எக்கானமி வச்சுக்கலாம், அதுதான் வந்து வே டு கோன்னு. அது ஆக்சுவலாக பாராட்டணும். ஏன்னா குயிக்காக அந்த வித்தின் ஒரு 2 வீக்ஸ்ல அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை. உடனே வந்து நேரட்டிவா மாத்தினது இட்ஸ் வெரி ஸ்ட்ராட்டஜி. வெரி இப்போ 10% இருக்கக்கூடிய அந்த கேஷ்லெஸ் எக்கானமிங்கிறது 40% மாறினாலே மிகப்பெரிய வெற்றி. இதனால அரைசிங் அவுட் ஆஃப் தி சர்ஜிக்கல் ஆபரேஷன் இல்ல காசு கையில வேற வழியே இல்ல. என்ன வெற்றி இல்ல சார், நிச்சயமா இல்ல. என்ன வெற்றினா, அதாவது இப்ப டிஜிட்டலா மாறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் பேசுறாங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் அது ரெண்டு கேள்வி கேக்குறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய லாபம் என்னன்னு கேக்குறாங்க. அது என்ன ஆகும்? அது நீங்க வந்து கேஷ்லெஸ் எக்கானமின்னு வந்துனாலே கருப்பு பணம் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஓகே. அடுத்ததாக உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் ரெக்கவரி என்று பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக வரும். எப்படி சார் எல்லாம் பேங்கிங் ஆபரேஷன் வெளிப்படையாக தெரியும்னா உங்களுடைய அக்கவுண்ட் எல்லாம் இல்ல எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. நான் என்ன எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் ராமசுப்ரமணியன் சார்ட்ட, இல்ல ராமசுப்ரமணியன் சார்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஏதோ கேஷ்லெஸ் எக்கானமி வந்தா ஊழல் குறைஞ்சிருமா? இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு வர்த்தகம் செய்கிற ஒருத்தர் இப்போ வந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காரா சார்? அதெல்லாம் அண்டர் இன்வாய்சிங், ஓவர் இன்வாய்சிங் எல்லாம் தெரியும் சார். அதெல்லாம் அப்புறம் எப்படி கேஷ்லெஸ் எக்கானமி கேஷ்லெஸ் தானே சொல்றது. சார் நீங்க தயவு செய்து ஒரு விஷயம் ஒண்ணு தெரியாது கிடையாது. இல்ல அவரு ராகுலும் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஐ திங்க் நான் எல்லா ரூபாய் தாள்களும் கள்ளப்பணம் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை கருப்பு, நான் கருப்புங்கிறத உபயோகப்படுத்த வேண்டாம்னு கள்ளப்பணம்னு சொல்றேன். எல்லா ரூபாய் தாள்களும் கள்ளப்பணம் அல்ல, எல்லா கள்ளப்பணமும் ரூபாய் தாள்களாக இருப்பதில்லைங்கிறாரு. ஆமா, எஸ்டிமேட் வந்து 6% சுமாராக ரூபாய் தாள்கள், 6 இல்ல நீங்க 10னே வச்சுக்கோங்க. அப்படி என்றாலும் தொடர்ந்து நடவடிக்கைகள் வருமா? அதாவது மற்ற 90% இருக்குல்ல பிளாக் எக்கானமி, பிளாக் கேஷ்ங்கிறது 6%. அது 6ங்கிறது சில பேர் ரொம்ப கம்மிங்கிறாங்க. அரசனுடைய இதுவே எடுத்துப்போம் 10% வச்சுப்போம். மீதி 90% டேக்கிள் பண்ணணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக அரசுக்கு இருக்க போகுது. ரெண்டாவது, இந்த 6% முழுமையாக, இப்போ உதாரணத்துக்கு என்ன நோக்கம், இந்த 14.8 lakh crore பெரும்பாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி வராது. வராம இருக்கிறது வந்து அரசுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். அதை வந்து அப்படியே ஏழை மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஜன்தன் அக்கௌண்ட் கொடுக்கலான்னு. இப்போ போற போக்க பார்த்தா
அந்த எல்லாமே கிட்டத்தட்ட வந்துரும் போல. எல்லாமே வந்துருச்சுனாக்கா இந்த என்டையர் எக்ஸசைஸினுடைய என்ன பெனிஃபிட் வருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஸோ இதுல கூடுதலா ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க என்டையர் நீங்க சொல்லக்கூடிய 14.6 கோடி லட்சம் கோடி உள்ள வந்துடும் அப்படிங்கிறீங்க. ஆனால் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த வங்கித்துறையினுடைய அதிகாரிகள், வங்கி கூட்டமைப்பினுடைய தலைவர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பாக அது இன்னும் அடுத்த கட்ட அதிர்ச்சியை குடிக்கிறது. இதுவரைக்கும் உள்ள வந்திருக்கக்கூடிய பணம் 8 லட்சம் கோடி, வங்கியில் ஏற்கனவே 500 ரூபாய் 1000 இருக்கக்கூடிய ஒரு பணம். அது CRR கிடையாது சார். அது wrong decision. அந்த கான்செப்ட் தப்பு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அதாவது 120 விழுக்காடு ஆயிருதுங்கறாரு. இல்ல அதாவது அந்த கால்குலேஷன் அவர் வந்து அந்த அமௌண்ட் பேங்க் வங்கிகளிடம் இருக்கிறது 4 லட்சம் கோடின்னு போட்டாரு. அது தப்பு. அந்த கால்குலேஷன் தப்பு. ஆனால் அடிப்படையாக இன்றைய எதிர்பார்ப்பு என்னன்னா 90% இல்லை அதிகமாகவோ மீண்டும் திரும்பி வந்துவிடும். நேற்று இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சேன், அன்அபிஷியல், அது வந்து அபிஷியலா வரல, 10.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்தாச்சு. 11 லட்சம் கோடி வந்தாச்சுனாக்கா வங்கிகள்கிட்ட இல்ல வந்திருக்கு. அதான் பிளஸ் வங்கிகள்கிட்ட ஒரு 1.5 லட்சம் கோடியா 1 லட்சம் கோடியாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. 14.25 12 வந்துருச்சு. இன்னும் 28 நாள் இருக்கு. மீதி 2 லட்சம் கோடி வந்துரும். அப்ப கள்ளப்பணம் வரும்னு சொன்னது இல்ல ஜாஸ்தியா வந்து என்ன ஆகுது? நோ சார், இத பத்தி நான் இன்னொரு ஜாஸ்தியா வந்து கேக்குறாரு. இல்ல ஜாஸ்தியா வந்து என்ன ஆகுது சார்? நான் சொல்றது அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன் சார். இது என்ன பண்றாங்கன்னா, இந்த மீதி இருக்கு பாருங்க 3 லட்சம் கோடியோ அல்லது 2 லட்சம் கோடியோ, அதை என்ன பண்ணலாம்னா நிறைய கணக்கெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் தப்புன்னு நான் பேசிட்டு இருக்கேன். அதான் இந்த 2 லட்சம் கோடியை வரல அவங்களுக்கு ரிசர்வ் பேங்குக்கு, அஸ்யூமிங் இது 1 லட்சம் கோடி வேணா வச்சுங்க, என் கையில வரலையா அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ப்ராஃபிட்னு ஆயிடும். ஏன்னா இட் இஸ் அ லைபிலிட்டி டு தி கவர்மெண்ட். அது எனக்கு கேளுங்க சார், நான் சொல்றது இப்போ அடுத்த ஸ்டெப்பு போறேன். 1 லட்சம் அது இருங்க சார் கொஞ்சம், இது வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. இதை வந்து கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்கணும். அவங்க அதை எப்படி கொடுப்பேன், டிவிடெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிவிடெண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் சார் அந்த டிவிடெண்ட்ங்கிற அந்த வேற அபத்தம் வேற ஒண்ணு கேக்குறது வரல சார். வரலன்னு தான் சார் சொல்றேன். வந்துருச்சுன்னா இல்ல வந்தா அது வந்த ரொம்ப சந்தோஷம். இல்ல இல்ல ஒரு வரணும் நாங்க எதிர்பார்க்கின்றோம். அப்படி வரலங்கிற ஒரு சின்ன சார் நான் சொல்றது இதெல்லாம் வரணும் தான் சார் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் வரலங்கிறது பணம் இருக்கு பாருங்க, வராது. இல்ல 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 சார் டிவிடெண்ட் இல்ல சார் ப்ளீஸ். இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் கான்செப்ட். இல்ல எனக்கு புரியல, வராது பதுக்கி இருக்கிறார்கள்ங்கறத நோக்கம்னா எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ஒரே நிமிஷம் இந்த ஒரு பாயிண்ட், அதாவது ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம், அதாவது அரசுக்கு, அதாவது இதனுடைய காஸ்ட், எகனாமிக் காஸ்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தி காஸ்ட் டு தி எக்கானமி வந்து 1.5 லட்சம் கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி பிளஸ் இது தவிர இந்த பிரிண்டிங் காஸ்ட் 6000 கோடி 7000 கோடி எல்லாம் சேர்ந்து இன்னொரு 60000 கோடி கிட்டத்தட்ட மொத்தமா பாத்தீங்கன்னா செலவே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இழப்பு. அந்த 2 லட்சம் கோடிக்கு மேல எவ்வளவு வராம இருந்து இருக்க போகுதுங்கிறது தான் சந்தேகம். ஒரே செகண்ட், இவர் சொன்னது ரைட். ஆனால் நானே இங்க சொல்லியிருக்கேன், அதாவது 1% 1.5% இன்னைக்கு ஜிடிபி எவ்வளவு சார்? 130 லட்சம் கோடி ரூபாய். அது வந்து 1% அதுதான் நமக்கு. அது இன்னும் ஒரு மணி நேரம் பேச வேண்டிய அந்த ஜிடிபிக்குள்ள போனா விவசாயம் நிறைய ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2017 ல இருந்து இருக்க போறது. அதுதான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு ஊழலையும் கருப்பு பணத்தையும் கொண்டு வரேன்னு சொல்றாரு. நாங்க மறுக்கவே இல்லை. 2002ல வெறும் 400 கோடி ரூபாய் தான் முதலீடு வச்சிருந்த அதானிக்கு இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி சொத்து வந்திருக்கு. அவர் கூட ஒன்னா பிளேன்ல சுத்திட்டு இருக்கிறவரு அவரை விட்டு அவர்கிட்ட கேக்குறத விட்டு கனராஜிட்ட ஏன்ட்ட கேட்டா என்ன இருக்கும்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலையறார் மோடி. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ராகுல் காந்தியினுடைய டோன் என்ன அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை. பட் ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய விஷயங்களும் மற்ற விஷயங்களையும் பார்க்கிற போது திரு மோடி அவர்கள் சுயமோகியாகவும் தான் சொல்வது மட்டும்தான் சரி என்றும் அவர் நினைக்கிறார் என்பதை கடந்த கால அவருடைய நடவடிக்கை என்பது நிறைவு செய்யலாம். நன்றி. ராகுல் காந்தி ஆதரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் இடதுசாரிகள் காங்கிரஸோடு கூட்டணி வைப்பார்கள் என்று நீங்கள் நம்பினால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லி நால்வருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். ஏன்னா கனராஜ் நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் எப்படியாவது என்ற சண்டைக்கு வரணும், அதுக்கு தான் நான் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா நால்வருக்கும் நெஞ்சார் நன்றிகள். நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல இது 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 அவர்கள் திட்டமிட்ட பணம் அவ்வளவும் உள்ள வந்துருச்சுன்னா, இன்னும் அதுக்கு அதிகமாக உள்ள வந்துச்சுன்னா என்ன செய்ய போறாங்கன்னு டாக்டர் சுமந்த் ஒரு கேள்வி முன்னிச்சுக்கிறார். பெரிய விடை தெரியாத கேள்வியாகத்தான் இருக்கிறது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த கேள்விகளுக்கு காத்திருப்போம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.